சிவ சிவ ஓகே. அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் வினோதினி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினராக நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்க அடிக்கடி கொடுக்கணும். ஸோ இந்த நேரத்துல வந்து திவ்யா மேம் அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து தேங்க்யூ ஸோ மச் திவ்யா மேம். அவங்க மூலியமா உங்க ரெஃபரன்ஸ் கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம். வெல்கம். ஓகே சார். டாபிக் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வினோதினி, ஹோமியோபதி மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பெண்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளும் அதுல ஹோமியோபதி மருந்துகள் வந்து எந்த அளவு தீர்வுக்கான உதவுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூடவே நம்மளோட வாழ்வியல் மற்றும் உணவு முறைகள் வந்து எந்த அளவு நம்மளோட ஹார்மோனல் இரெகுலேஷன்ஸை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதையுமே நம்ம தெளிவா பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்க தாராளமா கேட்கலாம் நடுவுல. சரிங்களா? இப்போ எடுத்துக்கிட்டா சொல்லணும்னா நம்மளோட அம்மா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம வந்து உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மேஜரா அவங்க சொல்றது ஒண்ணு சின்ன வயசுல பருவம் அடைந்த காலத்துல வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவு சொல்லியிருப்பாங்க. இப்போ மூட்டு வலி தொந்தரவுகள் சொல்லுவாங்க. அதுவே இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற காலேஜ் போற பெண்கள்கிட்டயோ இல்ல பருவம் அடைந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்கிட்டயோ போய் கேட்டோம்னா அதுல 5ல ஒருத்தராச்சும் பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, 10ல ஒருத்தராச்சும் தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது. அந்த அளவு கடந்த ஒரு 20 வருடங்கள்ல ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து அதிகமாகிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட மன உளைச்சல் சரி, நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே சரி, ரெண்டாவதா நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைலும் நம்மளோட உணவு முறைகள் டயட்டுமே வந்து நிறைய மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மாற்றங்கள்லாம் நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து சொல்லும் போது இனிஷியல் டேஸ்ல நம்ம கிளினிக்லயே பேஷண்ட்ஸ் வரும்போது நாங்க கேட்போம், என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, எதனால இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பதில், டாக்டர் எப்ப பார்த்தாலும் என்ன ஸ்ட்ரெஸ்னே கேக்குறீங்க, நம்ம மனசளவுல கஷ்டப்படுறதுக்கும் உடம்புல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் தெளிவா விளக்கிடுறேன். நம்ம மனதளவுல பயப்படுறதோ சரி, பதட்டம் அடைகிறதோ சரி, வேலை பற்றி சம்மந்தமோ இல்ல பர்சனல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒண்ணு கான்ஸ்டன்டா நம்மள பாதர் பண்ணிட்டே இருக்கு, நம்மள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கும்போது நம்ம உடல்ல கார்டிசோல்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் சுரப்பு வந்து அதிகமாகும். இந்த கார்டிசோல்ன்ற சுரப்பு வந்து எதுக்காக அப்படின்னா சுரப்பி வந்து எதுக்காக அப்படின்னா இது நம்மள வந்து எப்பவுமே ஒரு அலர்ட்டாவே வச்சிருக்கும். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணணுன்றதுக்காக நம்மள ஒரு அலர்ட் ஸ்டேட்ல வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்கும். இப்ப இந்த ஹார்மோன் வந்து அதிக அளவுல ஏற்படும் போது நம்ம உடல்ல தேவையற்ற வீக்கங்களை ஏற்படுத்தும். இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். நமக்கு வர சளி காய்ச்சல்ல இருந்து எல்லாமே இன்ஃப்ளமேஷன்ஸ்குள்ளதான் வரும். ஸோ இதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போறதுன்றது ரொம்ப காமனா இருக்கு. அதே போல நம்மளோட ஹார்மோன்ஸையுமே வந்து அதை வந்து இர்ரெகுலேட் பண்ணும். சரிவர மெயின்டைன் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் மென்ஸ்ட்ரல் ரிலேட்டட் இஷ்யூஸுமே ஸ்டார்ட் ஆகுறது இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைலுங்க. லைஃப் ஸ்டைல்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நம்மளோட பாட்டி தாத்தா உணவு எடுத்துக்கிட்ட உணவுகளா இருக்கலாம், நம்மளோட அப்பா அம்மா எடுத்துக்கிட்ட உணவுகளா இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கை முறையுமே டோட்டலா வேற நம்ம லைஃப் ஸ்டைலை விட. இப்ப எல்லாமே கார்பரேட் ஆயிடுச்சு, செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. நம்மளோட தூக்கமே வந்து ரொம்ப மாறிடுச்சு இல்லைங்களா? முன்னாடி எல்லாம் வந்து காலையில ஒரு ஒர்க் போறாங்க அப்படின்னா நைட்டு மிஞ்சி போனா ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து படுத்துறது இருக்கு. இப்ப நம்ம நிறைய மொபைல் பார்த்து 10 மணிக்கு படுக்கிறது, 11 மணிக்கு படுக்கிறது, 12 மணிக்கு படுக்கிறதுன்னு சொல்லிட்டு மொபைல் அடிக்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா செடன்டரி லைஃப் ஸ்டைல். அப்பெல்லாம் உடல் உழைப்புங்கிறது அவங்களோட வாழ்வியல்ல ஒரு மிக முக்கியமான அங்கமா இருந்துச்சு. எவ்வளவு உணவு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவு அவங்களோட உடல் உழைப்புமே இருக்கும். அப்ப அவங்க எடுத்துக்கிற உணவு செரிமானம் அடைஞ்சு எனர்ஜி கரெக்டா கன்வெர்ட் ஆகும். உடல்ல எந்த கழிவுகளுமே சேர்றது வந்து கம்மியா இருந்தது. பட் இப்போ ஒரு 10ல இருந்து ஒரு 12 மணி நேரம் உட்கார்ந்த மாதிரியே தான் நமக்கு வந்து ஒர்க் இருக்கு. நமக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நம்மளோட மெஷின்ஸ் கண்டுபிடிச்சதா இருக்கலாம், வாஷிங் மிஷின்ல இருந்து க்ரூமிங் ஸ்டிக் வந்துட்டு எல்லாமே வந்து நம்மளோட உடல் உழைப்பை வந்து நல்லாவே குறைச்சதுன்றது தான் வந்து உண்மை. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணுது. அடுத்தது நம்மளோட உணவு. முன்னாடி காலத்துல வந்து ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ அன்ஹெல்த்தியான உணவுன்றது ரொம்பவே குறைவு. அவங்க எடுத்துக்கிற உணவுகள்ல ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தாலுமே தேவையில்லாத சர்க்கரைகள், எண்ணெய் பொருட்கள் எடுத்துக்கிறதா இருக்கலாம், ஜங்க் ஃபுட்ஸா எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கலாம். இது எல்லாமே குறைஞ்சுதான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வர ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு சாப்பிடறதுக்கு டைமிங்கே வந்து கிடையாது. பிரேக்ஃபாஸ்டே நம்ம 11 மணிக்கு சாப்பிடுவோம், டின்னரை நம்ம 12 மணி 1 மணியும் சாப்பிடுவோம். அதுவுமே நார்மல் மீல்லாம் கிடையாது. பிரியாணி, நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு
ஹெவி மீலாவே சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உணவு முறை பழக்கங்களே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உடலை வந்து பாதிக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்படிதான் இந்த 3 விஷயங்களுமே நம்ம லைஃப்பை வந்து இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது என்னங்கிறது நான் ஃபர்தரா வந்து டீட்டெயிலா சொல்றேன். இதுல முக்கியமா இந்த உணவுமுறை மாற்றங்களால ஏற்பட்ட 2 விஷயம். ஒண்ணு, ஊட்டச்சத்து குறைபாடு. தேவையான உணவுகள், ஹெல்த்தியான உணவுகள் எடுக்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியும் என்ன உணவுகள்லாம் நமக்கு வந்து ஹெல்த்தி நமக்கு தெரியும். முன்னாடி காலத்துல கூட எது புரோட்டீன், எது கார்பு, எது குட் ஃபேட் அப்படின்லாம் தெரியாது. பட் இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், எதுல புரத சத்து அதிகமா இருக்குன்னு தெரியும், கொழுப்பு சத்து அதிகமா இருக்குன்னு தெரியும். பட் நம்ம எடுத்துக்கிற விகிதம் குறைஞ்சிருச்சு. அது கூடவே எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு பக்கம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அனிமிக் ஆயிட்டே போறாங்க, அதாவது ரத்த சோகைக்கு உட்பட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஓவர் வெயிட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹைட்டுக்கான வெயிட்டை தவிர்த்து அதிக அளவு எடை கூடுறது ஆகிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப காமனா நாங்க கிளினிக்ல ரொம்ப காமனா பாக்குற ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னாக்கா பிசிஓடி. ரொம்ப யங் ஏஜ் அட்டன் பண்றது ஒரு 14-15 வயசுல இருக்கு அப்படின்னா 16 வயசுலயே பிசிஓடின்னு வர்றது வந்து ரொம்ப காமனாவே ஆயிடுச்சு இப்பெல்லாம். அதே போலதான் இந்த தைராய்டு இஷ்யூஸும் வந்து ரொம்ப காமனா இருக்கு இந்த யங்கேஜ் பீப்புள்ஸ் கிட்ட பாக்குறதுல. இந்த பிசிஓடினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கருப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பையில இருக்கிற கருமுட்டைகள் மாசத்துக்கு ஒரு கருமுட்டை வீதம் தேர்வடைஞ்சு அது ப்ராப்பரா ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அது வெளியில வந்துதான் நமக்கு வந்து மென்சுரேஷனும் சரி கருத்தரிக்கிறதுமே வந்து நடக்கும். அப்போ இது மந்த்லி ப்ராப்பரா நடக்காம அது எல்லாமே அங்கேயே அக்குமுலேட் ஆகி ஒரு சின்ன கிளஸ்டர்ஸ் மாதிரி உருவாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது எதனால ஏற்படுதுன்றத நம்ம உணவோட லிங்க் பண்ணி நான் சொல்றேன் சிம்பிளா. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. ஒரு சின்ன மெக்கானிசம் தான் நான் சிம்பிளிஃபைடா சொல்ல பாக்குறேன். இப்ப நம்ம தேவையில்லாம எடுத்துக்கிற உணவுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த சர்க்கரை பொருட்களா இருக்கலாம், மாவுச்சத்து நிறைஞ்ச உணவுகள், மைதா எடுத்துக்கலாம், பன், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜியை கொடுக்குற உணவுகள். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2500 கலோரிஸ் தான் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி லெவல் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவுகள் நமக்கு ரொம்ப ஈஸியா 4000-3000 கலோரிகள் வந்து கொடுத்துருது. அப்ப இந்த மிச்சம் இருக்கிற கலோரிஸ் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிளட்லயே அந்த மாவுச்சத்துக்கள் வந்து நம்ம ரத்தத்திலேயே வந்து தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். நம்ம ரத்தத்துல தேங்கி நிற்கும் போதுதான் அங்கதான் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹார்மோன் இருக்கு. அதுதான் வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்சுலின் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, இதோட வேலை என்னன்னா நம்ம ரத்தத்துல தேங்கி இருக்கிற தேவையற்ற மாவுச்சத்துக்கள், எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் வச்சுக்கலாம், இந்த குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட பாடியோட செல்ஸ் கிட்ட ஒரு செல்ட்டையும் கொண்டு போய் கொடுக்கும். கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. நம்மளோட உடல் செல்களும் அது ஒவ்வொரு முறையும் வாங்கி வச்சுட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள அந்த ரிசர்வும் இருக்காது, அதுக்கும் உள்ள இடம் இருக்காது. அப்ப அது என்ன பண்ணும்னா இன்சுலின் கிட்ட எனக்கு இடம் இல்லை, என்னால வாங்கிக்க முடியாது சொல்லிட்டு திருப்பி கொடுத்துரும். ஏத்துக்காது. அப்ப இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா இப்போ அதிகமா இருக்கிற எக்ஸஸ் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இன்சுலினை ஹெல்ப் கூப்பிடும். நீங்க எல்லாம் வாங்க நம்ம எடுத்து போய் செல்ஸ் கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு. பட் மறுபடியும் நம்ம செல்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறது கிடையாது. அப்போ உடல்ல இன்சுலினும் கூட ஆரம்பிச்சிடும், நம்மளோட மாவு சத்துமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இததான் வந்து இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப பேசிக் ஸ்டேட் ஆஃப் நம்ம ஹெல்த் இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இதுல இருந்துதான் டயபெட்டிஸ் தொடங்கும், இதுல இருந்துதான் நமக்கு வெயிட் கெயினும் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். இப்படிதான் வந்து ஹார்மோனும் பாதிக்கும்ன்றத சொல்றேன். இப்ப இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையால என்ன நடக்குது அப்படின்னா இது நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து டைரக்டாவே பாதிக்கும். எப்படின்னா வழக்கமா ஆண்களுக்கு சில ஹார்மோன்களும் பெண்களுக்கு சில ஹார்மோன்களும் டாமினேட்டடா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஆண்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஆண்களுக்கு அது அதிக அளவுல இருக்கும். இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையால பெண்களுக்குமே இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிக அளவு சுரக்கிறது வந்து ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து ப்ராப்பரா நடக்க விடாது. ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு 15 நாள்ல ஒரு ஸ்கூல் சைக்கிள் எடுத்து முடியறத வந்து நடக்க விடாம தடுக்கிறதால இந்த கருமுட்டைகள் எல்லாம் ஃபுல்லா வளராம பாதியா வளர்ந்து வந்து தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். இப்ப இது எல்லாமே அங்க ஒரு குரூப்பா கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுறதா வந்து பாலிசிஸ்டிக் டிசீஸ், ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பிசிஓடின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பிசிஓடியில என்ன ஒரு குட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால இது ஈஸியாவே ரிவர்ஸ் பண்ணிட முடியும். நம்மளோட உணவு முறையும் சரி நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களையும் மேனேஜ் பண்ணாவே நம்மளால இது ஒரு 80% நம்மளால ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல இன்னொரு டேர்ம் யூஸ் பண்றதை பார்த்திருப்பீங்க, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்ட்ரோம் அப்படின்னாவே வெறும் அந்த கருமுட்டை மட்டும் பாதிக்கப்படல, நம்மளோட ஓவரால் ஹார்மோன்ஸே வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
அப்ப இது என்ன பண்ணும்னா நம்மளோட பிட்யூட்டரியில இருந்து சில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அங்கேயே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிட்யூட்டரியில இருந்து வர வேண்டிய தூண்டுதல் மாறும், அதனால தைராய்டுல இருந்து வர வேண்டிய தூண்டுதல் மாறும், அதை தொடர்ந்து வர கருமுட்டை தூண்டுதலும் மாறும். அப்ப இது ஓவரால் ஹெல்த் இஷ்யூ. இதை வந்து டயட்டால ரிவர்ஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய ஈஸி கிடையாது. அதுக்கு நீங்க ப்ராப்பரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தோம்னா இதுல வந்து ஈஸியான சொல்யூஷன் எப்படி அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, பிசிஓடியில நீங்க இருக்கிற வெயிட்டை விட கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5% வெயிட்டை நீங்க குறைச்சாவே உங்களால வந்து மென்சஸை வந்து ரெகுலேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கூடவே நம்ம உணவு முறைகள்லயுமே வந்து அதிக அளவு மாவு சத்து எடுத்துக்கிறத குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத சர்க்கரை உணவுகள், ஃப்ரைட் ஃபுட்ஸ், அதிக அளவு கொழுப்புனா நிறை கொழுப்புன்னு சொல்லுவோம், தேவையற்ற கொழுப்புகள், நிறைய வறுத்த உணவுகள் இருக்கு இல்லைங்களா, 2-3 முறை ஃப்ரைட் பண்ண உணவுகளா இருக்கலாம், பஜ்ஜி சமோசா போன்றது ஹோட்டல்ல போட்டு கொடுக்கும்போது யூஸ் பண்ண ஆயிலே ரீயூஸ் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறை கொழுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொழுப்புகள்லாம் வந்து குறைக்கிறது மூலமாவே நம்மளால வந்து இந்த பிசிஓடி வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வழக்கமா பிசிஓடி பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு எங்க கிட்ட வரும்போது நாங்க ஹிஸ்டரி கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, டாக்டர் இந்த மாதிரி நான் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு எவ்ரி மந்த் மெடிசன்ஸ் வந்து வரும், பட் நான் மெடிசன் எடுத்து எனக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு 2 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு ஓசிபி பில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், கருத்தடை மருந்து. இன்னொன்னு மெட்ஃபார்மின் சொல்ற இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கக்கூடிய மருந்து. 2 மருந்துகள் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஓசிபி பில்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. இந்த ஓசிபி பில்ஸ்ங்கிறது நம்மளோட கருமுட்டை வளர்ந்து அது சரியான ஹார்மோனை சுரந்து அது மூலமா ஏற்படுற மென்சஸை ஏற்படுத்தாது. இந்த ஓசிபி பில்ஸ்லயே வந்து தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சிந்தட்டிக் ஃபார்ம்ல லெபார்டரியில மெடிசன்ஸா உருவாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படும். அப்ப என்ன ஆகும்னா, இது கருமுட்டை வளர்ச்சியே பண்ணாம நேரடியா கர்ப்பப்பையில மட்டும் தேவையான பிளட்டை வந்து அனுப்பி அதுக்குள்ள ஒரு பிளட் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணும். கரெக்டா அந்த 21 நாட்கள் நம்ம அந்த மருந்தை எடுத்துட்டு அந்த மருந்தை நிறுத்தும் போது அந்த பிளட் எல்லாமே ஷெட் ஆகும். ஸோ இது டெம்பரரியா மெக்கானிக்கலா நம்ம ஒரு லேயரை ஃபார்ம் பண்றோம், அதை நம்மளே அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணும்போது நிறுத்துறோம். ஸோ அது மூலமா மறுபடியும் பிளட் ஷெட் ஆகுதுன்ற மாதிரி தான் மென்சஸ் உருவாகும். இது இயற்கையான கருமுட்டை மூலமா கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஏற்படுற மென்சுரேஷன் கிடையாது. இதனால கர்ப்பம் தரிக்கவும் முடியாது, ஏன்னா உங்களோட அந்த கருமுட்டை வெளிவரதே நடக்கல. அப்ப அது கர்ப்பப்பைக்கு வராது, கர்ப்பப்பையில பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்களுக்கு கருத்தரிக்கவே முடியாது. இதனாலதான் இந்த ஓசிபி பில்ஸ் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது நல்லது. உங்களோட உணவுகள் மூலமாவும் வாழ்வியல் மூலமாவும் சரி பண்றது நல்லதா இருக்கும். இந்த மெட்ஃபார்மின் உங்களோட இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தாராளமாவே குறைச்சு கொடுக்கும். இது உங்களுக்கு பிசிஓடி குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதி மருந்துகள் என்ன பண்ணுவோம்னா, நாங்க கருமுட்டைகள் தூண்டுதல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கருமுட்டை தூண்டுதல் மூலமா தான் மென்சுரேஷன் நடக்கும்ன்றதால நம்மளால உடனடியாக ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து உங்களுக்கு 1 மந்த்ல மென்சஸ் வந்துடும் அப்படின்றத என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம உங்க உடல்ல ஏற்பட்டிருக்க அந்த சீரற்ற ஹார்மோன்ஸ் வந்து மறுபடியும் ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு டைம் பீயிங் இருக்கும். பட் இதுல வர கியூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெர்மனன்ட் கியூரா இருக்கும், நம்ம கூடவே சரியான உணவு முறையை பின்பற்றிட்டு வந்தா. அடுத்தது ரொம்ப காமனா பார்க்கப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு ஹார்மோன் இஷ்யூஸ் தான். தைராய்டுல அதிகமா பாக்குறது ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். இந்த ஹைப்போதைராய்டிசம் மேஜரா எந்த வயசுல பாக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்லாம் கூட போயிட்டு இருக்கோம், பட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி இந்த ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லைங்களா, வீட்டுல ரெஸ்ட் எடுத்து ஒரு லாங் டேஸ்ல வீட்டுல இருக்கிற ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ரொட்டீன் இல்லாம, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த தைராய்டோட வரதை வந்து அதிகமா பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு காலேஜோ ஒர்க்கோ போறோம் போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் இருக்கும். மார்னிங் எந்திரிப்போம், நைட்டு கரெக்டான டைமுக்கு தூங்குவோம், மறுபடியும் மார்னிங் எந்திரிக்கணும்ன்றதுக்காக உணவு முறையுமே ப்ராப்பரா இருக்கும். பட் வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எல்லா நேரமுமே ஃப்ரீ டைம் தாங்கிறதால தூங்குற நேரம் சுத்தமா பாதிக்கப்படும். நைட்லாம் போன் பாக்குறதா இருக்கலாம், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் நல்லாவே டிஸ்டர்ப் ஆகும். எடுத்துக்கிற உணவுக்கான வேலைகள் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது வெறுப்பா இருக்குன்ட்டு நடுவுல ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம், மிட் நைட்ல சாப்பிட்றதா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய உணவுகள் எடுத்துப்போம். பட் அதுக்கான உடல் உழைப்பு இருக்குமான்னு கேட்டா அதுவுமே இருக்காது. அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் ஒபீஸ் ஆகவே ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்லீப் பாதிக்கப்படும். இது மூணுமே சேர்ந்து உங்களுக்கு தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கான சான்சஸை இன்னும் அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் ஏன் அது ரொம்ப முக்கியம், ஹைப்போதைராய்டை ஏன் எடுத்து பேசுறேன் இந்த ஃபீமேல் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்ல அப்படின்னா, நம்மளோட தைராய்டு ஹார்மோனுங்கிறது தான் வந்து நம்ம பாடியோட ஒரு கீ ஃபேக்டர் மாதிரி. இது ஃபங்க்ஷன் ஆனாதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மற்ற ஆர்கன்ஸும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பேசிக் மெக்கானிசம்ஸ் கூட தூண்டுறதுக்கு நம்மளோட தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்ப எப்ப இது பாதிக்கப்படுதோ அப்ப நம்மளோட ஓவரால் ஹெல்த்துமே வந்து ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க வந்து ரொம்ப தூங்குறத பார்க்க முடியும், ரொம்ப உடல் சோர்வோட, ஒரு மூட் ஸ்விங்ஸோட, ஒரு லெத்தார்ஜி இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு ஸ்லோனஸ் இருக்கும்,
பேசுறதா இருக்கலாம், நடந்துக்கிறதா இருக்கலாம், எதுவுமே ஒரு ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க. அம்மாங்க கூப்பிட்டு வருவாங்க பிள்ளைங்களை, படுத்துட்டே இருக்கா டாக்டர், முடி உதிருதுன்னு சொல்றா, ஒரு வேலையை செய்ய மாட்றா, என்ன சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்றா, சோர்வாவே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நாங்க போயிட்டு ஒரு தைராய்டு செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா ஹைப்போதைராய்டிசம்ல வந்து நிற்கும். இந்த ஹைப்போதைராய்டிசமே டைரக்டா நம்மளோட ஓவுலேஷன், அதாவது நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை பாதிச்சு மறுபடியும் நமக்கு மென்சஸ் இஷ்யூஸ் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ளைப்படுதல்னு சொல்லிட்டு இந்த தொந்தரவு வந்து ரொம்ப காமனா பாக்குறோம். அதுவும் இப்பெல்லாம் ரொம்ப காமனா பார்க்கிறோம். ஏன்னா வெயில் அலைச்சல் படுறதா இருக்கலாம், செடன்டரி லைஃப் ஸ்டைலால உட்கார்ந்துட்டே இருக்கிறதா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாடி ஹீட் அதிகமாகுது. கூடவே இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவையும் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட பெண் உறுப்புகள்ல இருந்து ஒயிட் கலர்ல ஒரு டிஸ்சார்ஜ் நார்மலா, அது லூப்ரிகன்ட்னு சொல்லுவோம், அந்த இடத்த மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் உருவாக்கப்படுற ஒரு டிஸ்சார்ஜ் தான். இந்த டிஸ்சார்ஜ் எப்ப நார்மலா இருக்கும், எப்ப அப்நார்மலா இருக்கும் நான் சொல்லிடுறேன். நார்மலா நம்ம எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா, மென்சஸ்க்கு ஒரு 5 நாள் முன்னாடி பார்க்க முடியும். அதே போல மென்சஸ் முடிஞ்சு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். பிரெக்னன்ட் பீரியட்ல இருக்கீங்கன்னா பிரெக்னன்சி எப்பவுமே இந்த டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன், அதாவது அந்த கருமுட்டை வெளியேற 14வது நாளுமே நம்மளால வந்து இந்த டிஸ்சார்ஜஸை வந்து பார்க்க முடியும். இப்போ இது எல்லாமே நார்மல். அதே போல அந்த டிஸ்சார்ஜ் வந்து எந்த பேட் ஸ்மெல்லோ இல்லை, கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதனால அரிப்போ எரிச்சல் வலி எதுவும் ஏற்படலை, பேட் ஸ்மெல்லோ இல்லைன்னும் போது அது நார்மல் டிஸ்சார்ஜ். இது எப்ப அப்நார்மல் அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும்போது. டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, ட்ரெஸ்ஸை வந்து வெட் பண்ணுது, நம்மள வந்து அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆக்குது, கூடவே அதுல இருந்து துர்நாற்றம் வருது, கலரும் வந்து பால் மாதிரி தயிர் மாதிரி வருது, இல்ல கொஞ்சம் எல்லோஷா இருக்கு, கிரீனிஷா இருக்கு அப்படின்னாலும் அது வந்து அப்நார்மல் டிஸ்சார்ஜ். கண்டிப்பா அங்க வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீங்க மருந்துகள் எடுத்தே ஆகணும்ன்றது முக்கியம். நம்ம ஹோம் ரெமடிஸ் மாதிரி அதுல ட்ரை பண்றது வந்து நமக்கு டேஞ்சர் தான், கண்டிப்பா மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. இந்த பெண் உறுப்பை பொறுத்த வரைக்கும் காமனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்க பீப்புள்ஸ் பண்றது ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, ரொம்ப ஃபேன்சியா இருக்கிற சோப்ஸ், வாஷஸ், வி வாஷஸ் தான் இருக்கும் இந்த ஃபீமேல் ஜெனிட்டல்ஸை வந்து கிளீன் பண்றதுக்காக. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றதால வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து யூஸ்வலா சொல்லணும்னா அது ரொம்ப புத்திசாலி. அதுக்கு எல்லா துவாரத்திலுமே ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா நம்மளோட பாடி வந்து வச்சிருக்கும். இப்போ நம்மளோட மூக்குகள்ல வந்து முடிகள் இருக்கும், சின்ன சின்ன முடிகள் இருக்கும், நம்மளோட காதுகள்ல வந்து வேக்ஸ் இருக்கும், பிளஸ் முடிகளுமே இருக்கும். இது எல்லாமே வெளியில இருந்து வர ஒரு நுண்ணுயிரியா இருக்கலாம், அழுக்குகளா இருக்கலாம், அதை ஹோல்ட் பண்ணி அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த மெக்கானிசம் இருக்கும். அதே போலதான் பெண் உறுப்புகளையும் வெஜனாலையும் வந்து அந்த டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்கும், கூட அங்க வந்து பாக்டீரியாஸுமே இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் குட் பாக்டீரியாஸ்னு சொல்லுவோம். இது அங்க ஒரு ப்ராப்பரான பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வெளியில இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த பாக்டீரியாஸ் வந்து அதோட ஃபைட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்படிதான் அந்த பிஹெச் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ இவங்க யூஸ் பண்றது வி வாஷாலையும் சரி, இந்த சோப்ஸாலையும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற குட் பாக்டீரியாஸ் எல்லாம் அழிஞ்சு அங்க அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனாலதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. அடிக்கடி பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதை பார்க்க முடியும். வெளியில ஒரு அவுட் சைடு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணா கூட உடனே வந்து நீர் கடுப்பு வருது, யூரின் போகும்போது எரிச்சல் வலி வருதுன்னு சொல்றதை பார்க்க முடியும். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வர இன்ஃபெக்ஷனுமே இதனால காமனா இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப எப்படிதான் பெண் உறுப்பை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நார்மலான வாட்டர் தான், ஒரு சுடுதண்ணி இருந்தாலும் போதும், வார்ம் வாட்டரா, ரொம்ப சுடுதண்ணி இல்லாம வெதுவெதுப்பான தண்ணி வச்சுட்டு நார்மலா வாஷ் பண்ணாவே போதும். அதையுமே நிறைய முறை வாஷ் பண்ணி அந்த இடத்த வந்து மாய்ஸ்டா வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்றது மூலமாவே நம்மளோட பெண் உறுப்பை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 35ல இருந்து 45 வயசுக்குள்ள வர ஒரு பிரச்சனை, அது வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை கட்டி. இந்த பிரச்சனை வர பெண்கள் வந்து இனிஷியலா நமக்கு அதுல வந்து எந்த சிம்டம்ஸுமே இருக்கிறது கிடையாது. இதோட சிம்டம்ஸ் எப்படி தொடங்குறத பார்க்க முடியுது அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய ப்ளீட் வழக்கமா உங்களுக்கு ஒரு மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் வந்து ஒரு 3ல இருந்து 4 நாள் தான் எனக்கு ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை கட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப நாள் இருக்கிறத பார்க்க முடியும். 5-6 நாள் மேல ப்ளீடிங் போகும். ஒரு நாளைக்கே 4-5 பேடுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம ப்ளீட் ஆகுறத பார்க்க முடியும். கூடவே நமக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வருது வந்து காமன், நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பெண்கள்ட்ட சொல்லுவாங்க, மென்சஸ் வந்தாவே மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வருது, வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு. நல்லா இருப்பாங்க, ஒரு 40-45 வயசு மறுபடியும் அதே போல ஒரு வலியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸையுமே வந்து ஏற்படுத்தும். இது எல்லாமே யூட்ரைன் ஃபைப்ராய்டோட சிம்டம்ஸ். கூடவே ஒரு டிராகிங் பெயின், கீழே இழுக்கிற மாதிரி, அடிவயிறுல ஒரு இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். மென்சஸ் டேட்டுக்கு நடுவுல மென்சஸ் வரதை பார்க்க முடியும். இந்த மாசம் 5ஆம் தேதி எனக்கு மென்சஸ் அப்படின்னா, அடுத்த மாசம் ஒரு 5ஆம் தேதி தான் எனக்கு மென்சஸ் வரும். பட் அதுக்கு நடுவுலயே ஒரு முறை ஸ்பாட்டிங் வந்திருக்கலாம், ஒரு நாள் ப்ளீடிங் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்மளால வந்து இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டுல பார்க்க முடியும்.
இப்ப இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கவங்க வந்து ஹோமியோபதி மருந்துகள்ல அதோட சைஸை பேஸ் பண்ணி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய சைஸா இருக்கு அப்படின்னு பட்சத்துல, அதாவது 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்குன்ற பட்சத்துல ஹோமியோபதி மருந்துகள் வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம், வலியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு போக முடியும். அதுவே 5 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்குன்னும் போது ஹோமியோபதி மருந்துகள் மூலமா தாராளமாவே சரி பண்ண முடியும். பட் பேஷண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு அந்த கோஆபரேஷனே டயட் மாத்துறது, லைஃப் ஸ்டைல் மாத்துறதுன்னு சொல்லிட்டு. இப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டிங்க வந்துமே, அதாவது ஒரு 60+ இருக்க வயசானவங்க வந்துமே பார்த்திருக்க முடியுது, ஒரு 45ல இருக்கவங்களையுமே பார்க்க முடியுது. கர்ப்பப்பை எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க வந்து. ஏமான்னு கேட்டா இந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டி இருந்துச்சுமா, கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டோம், சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எடுத்த பிறகு வர பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கும். நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. கூடவே வந்து மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கும். மென்டலி ரொம்ப சஃபர் ஆவாங்க. மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஹார்ட் பிளஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல ஒரு நல்ல அனல் சூடு காரணமே இல்லாம இருக்கும். நம்மளை சுத்தி ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், ஆனாலுமே உடல் வேர்த்து கொட்டுறதா இருக்கலாம், ஒரு உடல் உஷ்ணம் வந்து இருக்கிறது வந்து நோட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறதா இருக்கலாம். உடல் அளவுலன்னு பார்த்தோம்னாக்கா மூட்டு வலி அதிகமா வரதை வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் தானே, குழந்தைங்க எல்லாம் பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறோம், கர்ப்பப்பை கட்டியும் வந்துருச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவ்வளவு சிம்பிளிஃபைட் கிடையாது. ஏன்னா நம்மளோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு ஒரு வேலைகள் இருக்கு. அது லைஃப் லாங் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பையில பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை சார்ந்த சில ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள் எல்லாம். அப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நீங்க கர்ப்பப்பை, அதோட கருமுட்டை பை, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்லாவே டிராப் அவுட் ஆயிடும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நமக்கு உடலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஹார்மோன். இதோட முக்கியமான வேலைகள் ஒண்ணு, நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ரெண்டாவது, நம்மளோட கால்சியம் சத்துக்களை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்குமே நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கர்ப்பப்பை எடுத்த பெண்களா இருந்தாலும் சரி, மாதவிடாய் காலங்கள் முடிஞ்சிட்டு மெனோபாசல் பீரியட்ல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே மூட்டு வலி தொடங்குறத பார்க்க முடியும். ஏன்னா கால்சியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உடம்புல. அடுத்து இருக்கிற இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரத்த நாளங்கள்ல தேவையற்ற கொழுப்புகள் படிகிறத இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்லாவே கட்டுப்படுத்தும். அதனாலதான் ஆண்களை விட பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து குறைவுன்னு சொல்லுவாங்க. அதே பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையர் ஆகிறத வந்து நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னும் போது ஒரு 2-3 முறை டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கேட்டு, ப்ராப்பரா மற்ற டாக்டர்ஸ்டையும் ஒப்பீனியன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமா சொல்லணும்னா, இப்போ நான் இந்த சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் இருக்கவங்களும் சரி, இல்ல நான் இப்பதான் ஒரு 20 வயசு ஆகுது, எனக்கு இந்த பிரச்சனைகள் நான் வராம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் செய்யணுங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன். உங்களுக்கு நடுவுல ஏதாவது அது சார்ந்த கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஹேபிட்ஸுங்க. ஒரு தூக்கம்ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமாவது ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். அதுலயுமே நம்மளோட டைமிங் ரொம்ப முக்கியம். இரவு ஒரு 10 மணிலிருந்து காலையில 4:30 மணி வரைக்கும் மினிமம் குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நடுவில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறதோ, நடுவில் எந்திரிச்சா மொபைல் பாக்குறதோ கிடையாது. ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லா தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிறதும் சரி, ரீஜெனரேட் பண்ணிக்கிறதும் சரி இந்த தூக்கத்தோட டைம்ல தான். இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபேன்சியா நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ், டீடாக்ஸ் ஃபுட்ஸ் அப்படிலாம் பாக்குறோம் இல்லைங்களா. ஆக்சுவலான பெஸ்ட் டீடாக்ஸ் ஆர்கன் வந்து நம்மளோட லிவர், கல்லீரல். அதுக்கு அடுத்து டீடாக்ஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராசஸ் நம்ம பண்ற லைஃப்ல பண்ற ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன பார்த்தா தூக்கம் தான். ஸோ அந்த தூக்கத்தப்பதான் நம்ம ஃபுல்லாவே டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, லைஃப் ஸ்டைல நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். இப்ப நமக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கான டைமுங்கிறது கிடைக்கிறதே கிடையாது. இப்ப இந்த 8 வாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, பிசிஓடி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து அந்த 8 வாக்ஸ் போறதுலாம் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரமாவது தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். ஒரு குறிப்பிட்ட ஃபாஸ்ட்லயாவது செய்யணும். ரொம்ப ஸ்லோவா நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து செய்யறது இருக்கக்கூடாது. வாக்கிங்னா அது ஒரு ப்ராப்பரான ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ற மாதிரி பாருங்க. அப்படி எல்லாம் யூடியூப்ல போயிட்டு நீங்க ஒரு பேசிக் ஒர்க் அவுட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் கிடைக்கும். அதை இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அடுத்தது உணவுகள்லன்னு பாத்தீங்கன்னாக்கா, உணவுகள்ல மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. இந்த ஊட்டச்சத்து நம்ம நிறைய நேரத்துல கண்டுக்கிறது கிடையாது. அதுதான் விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைன்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸ் போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டிடெக்ட் பண்றது வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க.
இந்த விட்டமின் டி சத்து வந்து நம்ம நிறைய பேர் நியூட்ரிஷன்ஸ் பத்தி பேசினாலுமே விட்டமின் டியை மறந்துடுவோம். ஏன்னா இது வந்து நம்மளோட உணவை தவிர்த்து சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்கிற சத்தா இருக்கிறதால இதை நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை, அது சொல்றதுமே இல்லை. பட் அந்த காலத்துல அது ரொம்ப காமனா கிடைச்சது. ஏன்னா நம்ம வெயில தான் நம்ம வேலைகள் செய்வோம், வெயில தான் விளையாடி இருப்போம். இப்ப அது எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு ஏசி ரூமுக்குள்ள அடைஞ்சு போனதே வந்து மாறினதால நமக்கு விட்டமின் டி குறைபாடுகள் நம்ம ஊர்லயுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விட்டமின் டி நமக்கு எதுல இருந்து கிடைக்கும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் சூரிய ஒளி தான் அதோட மேஜர் சோர்ஸ். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட தோல் வந்து வெளியில தெரியணும். கையிலனா இவ்வளவு தூரமாவது கையில இருந்து வெளியில தெரியணும். காலில் ஒரு முட்டி வரைக்குமாவது உங்களோட ஸ்கின் வந்து வெளியில தெரியற அளவு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் சரி, நீங்க வேலைகள் செஞ்சாலும் சரி. ஏன்னா இந்த தோல் மூலமா தான் நம்மளோட விட்டமின் டி சக்தி வந்து உற்பத்தி ஆகும், சூரிய ஒளி பட்டு உற்பத்தி ஆகும். அடுத்து உணவுகள்னு பாத்தீங்கன்னாக்கா மீன், பால், முட்டை போன்ற உணவுகள்ல விட்டமின் டி இருக்கு. பட் இது எதுவுமே இதுக்கு நிகரா ஆகாது. ஸோ இந்த சூரிய ஒளியில உட்காரத வந்து ரொட்டீனை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி பாருங்க. அடுத்து இருக்கிற ஒரு முக்கியமான குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படுற ஊட்டச்சத்து குறைபாடு பாத்தீங்கன்னாக்கா அயன். ஏன் அயன் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஆண்கள் நமக்கு தான் வந்து மாசம் மாசம் ப்ளீட் ஆகும். ஸோ மாசம் மாசம் ப்ளீட் ஆகும்போது அயன் லாஸ் ஏற்படுது. ஸோ அந்த அயன் லாஸை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான அயன் கண்டென்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வழக்கமா காமனா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 18 மில்லிகிராம் வந்து தேவைப்படும் ஒரு நாளைக்கு வந்து அயன் சத்து. இதை நம்ம எப்படி ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றேன். கூடவே நம்ம ஃபாலோ பண்ற இன்னொரு மெத்தடையுமே சொல்றேன். நிறைய நம்ம கேள்விப்படுறது வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, கருப்பு திராட்சை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து கூடணுங்கிறது. பட் இது ரெண்டுமே ரிச் சோர்ஸ் கிடையாது. இரும்பு சத்துக்கு முக்கியமா பேரிச்சம்பழம் ரிச் சோர்ஸே கிடையாது. ஸோ ரிச் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா நான்வெஜ் தான் ஆக்சுவலி பெஸ்ட் சோர்ஸே. அதுலயுமே முக்கியமா ஈரல் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. ஆட்டோட ஈரலா இருந்தாலும் சரி, கோழியோட ஈரலா இருந்தாலும் சரி, ஈரல் வந்து உங்களுக்கு தாராளமா உதவும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 50ல இருந்து 100 கிராம் அளவு ஈரல் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு அந்த அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான அயன் சத்து வந்து கிடைச்சிடும். அதே போல உணவுகள்லன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஹலீம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹலீம் விதைகள்னு சொல்லிட்டு, அந்த விதைகள் தினமும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாவே வந்து உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து நல்லாவே கூட்டி கொடுக்கும். கூடவே முருங்கைக்கீரையும், பாலக்கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் சிறுகீரை, இது எல்லாமே வந்து அமரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கீரைகள் எல்லாமே வந்து உங்களோட இரும்பு சத்து வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து இருக்கிற இன்னொரு முக்கியமான ஹெல்த் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாரி நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னாக்கா புரோட்டீன். புரத சத்துங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுல நிறையவே குறைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நம்ம நிறையவே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். மாவு சத்து சார்ந்த உணவுகள் தான் நிறைய எடுத்துக்கிறோம். இந்த சப்பாத்தியா எடுத்துக்கலாம், சாதம் வந்து நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட், நம்மளோட யூஸ்வலான உணவு, வாழ்க்கை முறையிலே இருக்க உணவு வந்து சாதமாயிடுச்சு. அதனால நம்ம எடுத்துக்கிற விதைகள், தானியங்கள், பருப்புகள் இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. எப்பவுமே உங்களோட பிளேட் வந்து எப்படி இருக்கணும், ஃபுட் பிளேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்க வேண்டியது வந்து காய்கறிகள் அதிகமா இருக்கணும். கூடவே வந்து இந்த பருப்பு வகைகளும் தானிய வகைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த தானியங்களும் சரி, ஒரு தானியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஃபுல் புரோட்டீன் வந்து கிடைக்காது, புரதசத்து வந்து கம்ப்ளீட்டா கிடைக்காது. அப்ப அதுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா கலந்து எடுத்துக்கணும். இப்போ மொச்சக்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பட்டாணி கொட்டை எடுத்துக்கிற மாதிரி, கொண்டைக்கடலை சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி, வேர்க்கடலை எடுத்துக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி தானியங்களும் பருப்பு வகைகளும் ஆட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். கூடவே தினமும் ஒரு 2 முட்டையாவது, நான் வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா முட்டை எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல உங்களால நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்கன்னும் போது இந்த தானியங்களை அதிகப்படுத்துற மாதிரி பாருங்க. கூடவே இந்த சோயான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோயா சங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த சோயாஸ் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. அடுத்தது இந்த கிட்னி பீன்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அந்த கிட்னி பீன்ஸ் இது எல்லாமே புரத சத்து நிறைந்த உணவுகளா இருக்கு. பால்லையுமே அதிக அளவு புரதம் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களோட ஃபுட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வந்து கார்போஹைட்ரேட். அந்த அரிசியா இருக்கலாம், சப்பாத்தியா இருக்கலாம், மாவு சம்பந்தப்பட்ட உணவுகள் எதுவா இருந்தாலுமே அது 3ஆவதா எடுத்துக்கிற உணவா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கொழுப்பு. நம்ம ஊர்ல வந்து கொழுப்புனாவே வந்து டேஞ்சர், கொழுப்புனாவே பெரிய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயப்படுறதா உண்டு. அது வந்து டிரான்ஸ்பர், நிறை கொழுப்புன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேணாம்னு சொன்ன கொழுப்புகள். இந்த ரிப்பீட்டடா யூஸ் பண்ற ஆயில்ஸ்ல இருந்து எடுத்துக்கிற கொழுப்புகள் தான் நம்மளோட உடலுக்கு ஆபத்து. மற்றபடி நெய், தேங்காய் பாலா இருக்கலாம், இப்போ நம்ம இந்த பிளாக் சீட்ஸ், மீன்ல இந்த மாதிரி இதுல இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு தேவையான நல்வகை கொழுப்புகளா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பரான சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிறது மூலமாவே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வந்து வாழ முடியும். தவிர்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச அளவு அன்னெசரியா எடுத்துக்கிற சுகர்ஸை வந்து கட் பண்ணுங்க. சுகர்னா வந்து டீ காஃபில எடுத்துக்கிற சுகர்ஸ் மட்டும் கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாம எடுத்துக்கிற பன், பிஸ்கட்ஸா இருக்கலாம், நம்ம எடுத்துக்கிற சிப்ஸா இருக்கலாம்,
எல்லாத்துலயுமே மாவுச்சத்து தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு அதை கட் பண்றது மூலமாவே உங்களால வெயிட்டை வந்து நல்லாவே குறைக்க முடியும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸ்டில் உங்களோட மெடிடேஷன் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். சூப்பர் மேம். நிறைய பெண்கள் சார்ந்து நிறைய ஆரோக்கியம் இந்த பிசிஓடி பத்தி எல்லாம் சொன்னீங்க. பிளஸ் அது ஆரோக்கியமா எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. தேங்க்யூமா, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஸோ இதே மாதிரி நிறைய செஷன் வந்து எங்களுக்கு சாரி ஆரோக்கிய குறிப்புகள் குறிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றிகள்மா, வாழ்க வளமுடன். யாருக்காவது கேள்விகளும் பதிலும் இருந்தா கருத்துக்களும் இருந்தா பதிவு பண்ணலாம். கேட்டுடலாங்களா? சத்யம்மா, பெண்கள் ஆரோக்கியம் சார்ந்து கேள்விகள் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு பண்ணலாம். சத்யாம்மா. கவிதாம்மா, கேள்விகள் இருக்கா? வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. இந்த ஹைப்போதைராய்டிசம் சொல்றீங்களா மேடம்? மேம் சாரி மேம், பிரேக் ஆகுது. இல்ல, ஹைப்போதைராய்டிசம் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேம், சொல்லுங்க. வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படி, அது ஹோமியோபதி ரிலேட்டடா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பெதலாஜிக்கல் பார்த்து கொடுப்பீங்களா இல்ல மைண்ட் ரிலேட்டடா கொடுக்கறது பெஸ்டா மேடம்? ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ரிலேட்டடா தான் மேம் மெடிசன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சில டைம்ல பேஷண்ட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்லலைன்ற பட்சத்துல அவங்களோட உடல் குறிப்புகள் சார்ந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மேஜரா எங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அவங்களோட உளவியல் சார்ந்துதான் மேம் இருக்கும். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்குள்ள போயிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஒரு பேஷண்ட் மேடம் சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, பிளஸ் ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, வெயிட் 93 கிலோ சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி நம்ம மைண்ட் ரிலேட்டடா கொடுத்தா ரிசல்ட் கிடைக்குமா இல்ல எப்படி? கிடைக்கும் மேடம். அதாவது சொல்லுங்க. இல்ல அதான் டவுட் மேடம். நம்மளோட எந்த உடல் உபாதைகளா இருந்தாலுமே அதோட தொடக்கம் மனமா தான் மேம் இருக்கும். சோ நம்ம மனமும் பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு பெர்ஃபெக்டா ஆக்ட் ஆகும். இங்க எங்க நாங்க வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தோட ஹெல்ப் எடுத்துப்போம்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு அன்கன்ட்ரோலபிளா பிபி இருக்கு, 160 இருக்கு, 170 இருக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்னும் போது நீங்க தாராளமா இங்கிலீஷ் மருந்தோட சேர்த்து ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல ஹோமியோபதி மருந்துகள் எடுத்து இங்கிலீஷ் மருந்தும் எடுத்து கண்ட்ரோல்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட டோசேஜ் வந்து இப்ப டேப்பர் பண்ணுவோம். இப்ப ஆமிலோடோபின் ஒரு 5 mg எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் 2.5 mg அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 விட்டு 1 நாள் எடுக்கணும், கூடவே ஹோமியோபதி மெடிசன்ஸோட தான். ஸோ இங்கிலீஷ் மருந்து 1 விட்டு 1 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் பிறகு நமக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு வரும்போது இங்கிலீஷ் மருந்தை நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா நிறுத்துவோம், இல்லைன்னா அந்த லோவர் டோஸ்லயே மெயின்டைன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிதான் வந்து ஹைப்பர் டென்ஷனா இருந்தாலும் சரி, டயபெட்டிஸா இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனைகளும் கட்டுக்கடங்காம போகும்போது ஆங்கில மருத்துவத்தோட உதவியோடவே வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தைராய்டு வந்து இப்பதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜா இருக்குன்னா தாராளமா ஹோமியோபதி மருந்துகளோடவே வந்து அதை சரி பண்ண முடியும். டயபெட்டிஸும் சரி, தைராய்டும் சரி, தொடக்க நிலையிலும் மாடரேட்டான ஸ்டேஜ்ல இருக்குன்னா ஹோமியோபதி மருந்துகள் போதும். அது எப்ப கட்டுக்கடங்காம போகுதோ அப்ப ஆங்கில மருத்துவத்தோட உதவியை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம், நன்றி மேடம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? விந்திரிசி மேம் இருக்கீங்க, பேசலாமா? கண்ணகி அம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து நிறைய விஷயத்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. ஆக்சுவலி வந்து பெண்கள் ஆரோக்கியம் சொல்லி டாபிக் கொடுத்துட்டு எல்லாமே பேசிக்கான விஷயத்த பெண்கள் சம்மந்தப்பட்ட A to Z எல்லாமே பிசிஓடில இருந்து நிறைய விஷயம் வந்து A to Z நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. தைராய்டு, சுகர், பிபி,
ஏ டு செட் யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து எல்லாமே டோட்டலி நீங்க கவர் பண்ணியிருந்தீங்க. பட் இதுலயே நீங்க வந்து ஃபியூச்சர்ல நீங்க கிளாஸ் பிளான் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக்கா நீங்க வந்து பெண்கள் ஆரோக்கியத்துல ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ரஸ் ஆவீங்க. கண்டிப்பா சார், எப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த விஷயத்துல நல்லா தெளிவா பேசிடலாம் சார். ஆமா 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 ஆமா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வந்து ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ ஓகே சார், மச். ஒன் செகண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.